ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். 6 வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 டொமேட்டோவை வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, 5 முட்டை, மசாலா பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி, நார்மல் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடுகு போடுறேன். ஆனியன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இந்த டைமில் நான் அரைச்சி வச்சிருந்த டொமேட்டோ ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணிடுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் எக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நான் வேக விட்டுடுறேன் கொஞ்சம் நேரம். ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு நம்ம எக் புர்ஜி. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வரும். பாய்.